வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய அதாவது இருந்த பிரச்சனைகளை எல்லாமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே ஆயில் இல்லை 2 முறை கண்டம் தப்பிச்சிருப்பீங்க நீங்கள். ஒரு முறைக்கு 2 முறை வண்டி விபத்து இந்த மாதிரி தப்பிச்சிருக்கிறீங்க இல்லையா? ஸோ இனிமேல் அதை தரமாட்டார் உங்களுக்கு. இனிமேல் ஆயில் பங்கத்தை தரமாட்டார். அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். திடீர் ஒரு பண வரவு எப்படி 8ல் ராகு இருப்பது திடீர் பணம் வரும். அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது உங்களுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு திடீர் பணம் வரும். அதே போல் பேங்க் பேலன்ஸும் திடீர் என்று உயரம். நீங்களே எதிர்பார்த்துட்டு மாட்டீங்க. இவ்வளோ அக்கௌண்ட் வந்தது, அமௌண்ட் எப்படி இருந்துச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு திடீர்னு யாரோ ஒருத்தர் கூட போட்டு விட்டுடலாம் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி. அதே மாதிரி நாள்பட்ட கடனை வாங்கிட்டு தராமல் இருக்கான் இல்லையா, ஏமாத்தினே இருப்பானா, நீங்களும் கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு போச்சா, அந்த அமௌண்ட்டு திடீர் என்று வந்துவிடும். அதே போல் இன்சூரன்ஸ் அமௌண்ட் தடைப்பட்டு ரொம்ப நாளாக இருக்குதா, வரலன்னு காத்திருக்கீங்களா, அந்த அமௌண்ட்டு திடீர்னு வந்துவிடும். அதுதான் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். இதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தண்ணி வளம் அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் பஞ்சம் வராது. 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் போடுவீங்க. அந்தமாரி மனப்பக்கம் உள்ள நீங்கள் உங்களுடைய இந்த ராகு பயிற்சியால் நீங்கள் ஒரு பெரிய அதிக வளர்ச்சி தான் உங்களுக்கு அடைய போகிறது. திடீர் பண வரவால் யோகம் எங்கேயோ உச்சாணிக்கு போய் செல்ல போகிறீங்க. ஒரு லாட்ரி யோகம், ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். இதுவரையில் இருந்த அந்த வியாதிகள் நோய்கள் உடம்பில் இருந்ததெல்லாம் விலகிவிடும். அதை குணப்படுத்திடுவார். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். மன சஞ்சலங்களை இல்லாமல் செய்வார். முக்கியமாக வாகனங்கள் வாங்க யோகம் இருக்கிறது. இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மே மாதம் 18/5/2025 அந்த தேதியில் இரவு 11 மணி 1 நிமிடத்திற்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறுகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி இடம்பெறுகிறார். இவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகள், அதாவது 18 மாதம் அவர்கள் நம் ராசிக்கு என்ன செய்ய போகிறார், என்ன பலன்கள் கொடுக்க போகிறார், மேசம் முதல் மீன் ராசி வரையில் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். கடகராசி நேயர்களே, நமது ராசிக்கு 8ல் ராகு பகவானும் 2ல் கேது பகவானும் அமைந்திருப்பது ஒரு சமநிலையே என்று சொல்லலாம். ரொம்ப சாதகம் கூட நம்ம எடுத்துக்க முடியாது. மற்ற ராசி இருப்பது போல் நம்ம கொஞ்சம் சாதகம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் பாதிப்பில்லை, பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை. அது நமக்கு ஒரு சந்தோஷம்தான். அதாவது இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தான் விலகும். உங்களுக்கு ஸ்லோமாக இதெல்லாம் போகும் வண்டி. அதுமாதிரி மெதுவாக படிப்படியாக உங்களுக்கு பாரத்தை குறைப்பார். எடுத்த உடனே உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். போக போக தான் நல்லது செய்வார். உங்களுக்கு இருந்த பண சிக்கல்கள் கஷ்டங்கள் இதெல்லாமே இவ்வளோ நாள் தடைப்பட்டிருந்த பொருளாதாரம் படிப்படியாக ஒரு 6 மாதம் வரை பிறகு ஓரளவு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய அதாவது இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே ஆயில் இல்லை 2 முறை கண்டம் தப்பிச்சிருப்பீங்க நீங்கள். ஒரு முறைக்கு 2 முறை வண்டி விபத்து இந்த மாதிரி தப்பிச்சிருக்கிறீங்களா? ஸோ இனிமேல் அதை தரமாட்டார் உங்களுக்கு. இனிமேல் ஆயில் பங்கத்தை தரமாட்டார். அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்ததுங்களா? ஒருத்தர் கொண்ட ஒருத்தர் ஆகாது. பிள்ளைகள்னா அப்பாவுக்காவது, அப்பாவுனா பிள்ளைகளாகாது. பெண்களுக்கு கணவர் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக கொடுத்துருந்தார் ராகு பகவான். அதை இந்த ராகு பெயர்ச்சியால் படிப்படியாக உடனே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கொண்டே உங்களுக்கு கடைசியில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்த்து நன்மை கொடுத்துட்டு வெளியே போகும்போது அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உயரும். திடீர் ஒரு பண வரவு எப்படி 8ல் ராகு இருப்பது திடீர் பணம் வரும். அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது உங்களுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு திடீர் பணம் வரும். அதே போல் பேங்க் பேலன்ஸும் திடீர் என்று உயரம். நீங்களே எதிர்பார்த்துட்டு மாட்டீங்க. இவ்வளோ அக்கௌண்ட் வந்தது, அமௌண்ட் எப்படி இருந்துச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு திடீர்னு யாரோ ஒருத்தர் கூட போட்டு விட்டுடலாம் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி.
அதே மாதிரி நாள்பட்ட கடனை வாங்கிட்டு தராமல் இருக்கான் இல்லையா, ஏமாத்தினே இருப்பானா, நீங்களும் கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு போச்சா, அந்த அமௌண்ட்டு திடீரென்று வந்துவிடும். அதே போல் இன்சூரன்ஸ் அமௌண்ட் தடைப்பட்டு ரொம்ப நாளாக இருக்குதா, வரலன்னு காத்திருக்கீங்களா, அந்த அமௌண்ட்டு திடீரென்று வந்துவிடும். அதுதான் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். இதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு லாட்ரி யோகம் கூட கண்டிப்பாக திடீர் பணம் வருவது தான் திடீர் யோகம்தான் விழும். இல்லை ஒரு குலுக்கல் சீட் போட்டிருப்பீங்க, அந்த குலுக்கலில் முதல்ல உங்களுக்கு தான் விழும். அதனால் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் திடீர் பண வரவை மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ராகு பகவான் கொடுக்குப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதாரம், தொழிலில் ஒரு பெரிய ஒரு பண வரவை, தொழில் வருமானத்தை கூட்டி கொடுப்பார். ஆட்களை எடுப்பீர்கள், அதிகப்படியான ஆட்களை எடுத்து தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். முதலீடு நீங்கள் போடும் முதலீடுக்கு பல மடங்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் பெரிய அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுத்துருவார். இன்னும் வரவே இல்லையா, பணம் அவ்வளோ வர வேண்டியிருக்கு, இவ்வளோ வர வேண்டியிருக்கு, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அப்படியே டெபாசிட் மாதிரி சேர்த்து வைத்து வட்டி முதலமாக பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார். சகோதரன் கூட கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். இந்த ராசியில் செவ்வாய் இருப்பது சகோதரனுடைய அதாவது தம்பிகள் கூட கொஞ்சம் சின்ன மனக்காரணத்தில் கொடுப்பார், வாக்குவாதங்களை கொடுப்பார். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா துணிச்சலாக ஏதாவது செஞ்சுடுவீங்க, உங்களை துணிச்சலை கொடுத்துருவார். துணிச்சலாக ஏதாவது செய்ய போய் ஏதாவது ஒரு மாம்பழம் மாட்டிக்குவீங்க. அதனால் நிதானமாக செயல்படுவது மிக 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 அவசியம். கவனமாக செயல்படுவது. நீங்கள் ஆல்ரெடி பொறுமையான ஆளுங்க தான். நீங்கள் இருக்கிற இடத்துல சாப்பாடு தண்ணிக்கு பஞ்சம் வராது. எப்படி இருக்கிற இடத்துல தண்ணி வளம் அருமையாக இருக்கும், சாப்பாட்டுக்கும் பஞ்சம் வராது. 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் போடுவீங்க. அந்தமாரி மனப்பக்கம் உள்ள நீங்கள் உங்களுடைய இந்த ராகு பயிற்சியால் நீங்கள் ஒரு பெரிய அதிக வளர்ச்சி தான் உங்களுக்கு அடைய போகிறது. திடீர் பண வரவால் யோகம் எங்கேயோ உச்சாணிக்கு போய் செல்ல போகிறீங்க. ஒரு லாட்ரி யோகம், ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். இதுவரையில் இருந்த அந்த வியாதிகள், நோய்கள் உடம்பில் இருந்ததெல்லாம் விலகிவிடும். அதை குணப்படுத்திடுவார். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். மன சஞ்சலங்களை இல்லாமல் செய்வார். முக்கியமாக வாகனங்கள் வாங்க யோகம் இருக்கிறது. அதில் முக்கியமாக இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம், வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம். இன்சூரன்ஸ் சேரத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலம். அதனால் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடுங்கள். வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. எப்படி ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் ஓட்டுங்க. லேடிஸ் கண்டிப்பாக எஸ்பெஷல் லேடிஸ் ஸ்கூட்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு புதிய வண்டி வாங்குகிற யோகமும் இருக்கிறது. புதிய வண்டி வாங்க யோகம் இருக்குது. எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கும் யோகம் இருக்கிறது. சில வீட்டில் பழுது கூட அடையும். திடீர்னு டிவி ரிப்பேர் ஆகும், மோட்டர் ரிப்பேர் ஆகும், தண்ணி வராது. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். பெரிய அளவு பாதிப்பில்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அதாவது பெரியவர்களாக இருந்த மன கஷ்டங்கள், தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட இந்த மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் விலகும். அவர்களை நீங்கள் எந்த அளவு பார்த்து கொள்கிறீர்களோ, கவனித்து கொள்கிறீர்களோ, வீட்டுக்கு பெரியவர்களை, அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு, வளர்ச்சிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். உங்களுடைய கடகராசி அன்பர்கள் சொல்லப்போனால் எப்பவுமே கூட நண்பர்கள் இருப்பார்கள். நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் பக்குவமாக கையாளுங்கள். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களாலும் தாய் மாமனாலும் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமாக இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்டிப்பாக கவனம் தேவை. கண்டிப்பாக நல்ல வழியில் கையாள வேண்டும். என்னெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சப்போஸ் பிரிவினை வந்தால் அது ஒரு கனவு என்று நினைத்து விட்டு விடுங்கள். அடுத்த கட்டத்தில் வாழ்க்கையை நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்றவர் தான் நீங்கள் செல்ல வேண்டும். அதனால் இதில் ஒரு கவனம் தேவை. புதிய நட்பு கட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய புதிய நட்பர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு 2ல் கேது இருப்பது ஒரு சமநிலை தான். குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்குவார், சின்ன சின்ன தடைகளை போடுவார்.
குடும்பத்தில் வந்து ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காத மாதிரி வாக்குவாதங்கள்லாம் வந்து மனசுக்குள்ளேயே வெளியே வாய் விட்டு பேச முடியாது. மனஸ்தாபங்களை மனசுக்குள்ளே நிறைய கொடுத்துருவார். கேது வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியே சொல்ல விடாத மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, ஆர்வத்தை வெளியே காட்ட முடியாத மாதிரி, பாரத்தை வெளியே சொல்ல முடியாத மாதிரி எல்லாம் அடக்கி கண்ட்ரோலாக வச்சுருப்பார். குடும்பத்தில் வந்து கணவர் பேச்சு கேட்கல, பிள்ளைங்கள் பேச்சு கேட்கல, பெரியவங்க கேட்கல, மாமனார் மாமியார் மூத்தார் கேட்கல, இதெல்லாம் போட்டு மனக்குழப்பத்துக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்க எல்லாரும். அந்த மனக்குழப்பத்துலேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் மனசு விட்டு வெளியே பேசுங்க. சஞ்சலங்கள் எல்லாம் விலகும், தடைகள் எல்லாம் விலகும், ஒரு மனபாரம் குறையும். மனசுக்குள்ளே பாரத்தை ஏற்றி வச்சுக்காதீங்க. வந்து 2லேருந்து கேது பகவான் வந்து கொஞ்சம் சாதகம், குறைவான சாதகம் தான். ஆனால் பெரிய அளவு பாதிப்பு தர மாட்டார். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருங்க. உங்களுடைய ஆன்மீக டூர், பயணம் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஆர்வம் வராது உங்களுக்கு. என்ன கோயிலுக்கு போகிறது, என்ன சாமி கும்பிட்றது, எதுவும் நடக்கலையே அப்படின்ற ஒரு சலிப்பு தான் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படும். எப்படி மனசு ஏற்படும், சங்கடத்துக்கு மனசு உண்டாகும். அதெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு போக போக சரியாகி நீங்கள் வேண்டும் தெய்வத்துடைய அருள் கிடைக்கும். நீங்கள் வச்ச கோரிக்கை நிறைவேறும். அதனால் வந்து கடவுள் மேலே பக்தியை நீங்கள் இழந்துடாதீங்க, அந்த நம்பிக்கை இழந்துடாதீங்க. அந்த எண்ணம் வந்தாலும் சில காலம்தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு பழையபடியாக நீங்கள் மாறிவிடுங்க. அதனால் வந்து அந்த தெய்வ வழிபாடை நீங்கள் கடைப்பிடிங்க. வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. முக்கியமாக குலதெய்வத்தை மறக்காதீங்க. குலதெய்வம் இல்லைனாக்கா நம்மளே இல்லை. நம்மளை வழி நடத்தி செல்வது, நம்மளை காப்பாற்றி கொண்டு இருப்பது, நம்மளுக்கு 24 மணி நேரமும் பக்கத்துணையாக இருப்பது குலதெய்வமும் முன்னோர்களை தான். அதனால் வந்து எந்த ஒரு மன கஷ்டமும் வந்தாலும் அவர்களை நினச்சிட்டு இருங்க. மனசு தளர விடாதீங்க. கேதுவால் கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு போக போக அவர் பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். குடும்பத்தில் இருந்த அதாவது அவர் எதாவது கொடுத்தாருனாக்கா அதை யாரும் பறிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அவர் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் வந்து நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்கள் மீது சிலருக்கு உங்கள் மேலே தெய்வமே வரும், அருள் வாக்கு சொல்லுவீங்க. அதெல்லாம் கூட சிலர் வந்து பொறாமைக்கு கட்டு போட்டு தடை போட்டுருப்பாங்க. சாமி வராத மாரி, அவ்வளோ அருள் வாக்கு சொல்லாத மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு தானாக விளைக்கும், தானாகவே அந்த கட்டு உடையிற அளவுக்குலாம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த அருள் வாக்கு சொல்பவர்களுக்கு இந்த 1.5 மாதம் காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும். உங்கள் தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் வருமானம் பெருகி, அருள் வாக்காலும் பெருகி நல்ல வளமோடு வாழ்வீர்கள். தொழிலில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். பெரிய அளவு பாதிப்பு இல்லாத அளவுக்கு கேது பகவான் கொண்டு போவார். அதனால் உங்களுடைய பொருளாதாரம், வெளிநாடு தடைப்பட்டு இந்த வெளிநாட்டு வேலை தேடிக்கொண்டு தடைப்பட்டு இருப்பவர்களுக்கு போக போக அந்த தடையை அவரே விலக்கி விடுவார். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் தடை போடுவார் எல்லாத்துலேயும் கேது பகவான். அது போக போக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தடை கண்டிஸ்ட் எல்லாம் விலகி நீங்கள் பெரிய அளவு வருவீங்க. இந்த 18 மாதம் ராகுகேது பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு திடீர் மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். அப்படி திடீர் மாற்றத்தை கொடுத்து, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து, உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி உங்களை அழகாக வைத்திருந்து கண் குளிர அவர் பார்ப்பார். அதனால் நீங்கள் மனம் தளர விடாமல் நம்பிக்கையோடு தைரியமாக எதையும் எடுத்து செல்லுங்கள், வழி நடத்தி செல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.